ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யாஷிக் ஸ்டடீஸ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டே 4 ஆஃப் நோ கேப் சேலஞ்ச் பத்தி தான் பார்க்க போறேன். டே 1, 2, 3 இது 3 நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வேஜஸ் எதுவும் வரல. ஆனால் டே 4 ஸ்டார்ட் ஆகும் போதே என்னோட ட்ரீம்ல 60 வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ லிட்டரலி என்ன பண்ணணும்னா எழுந்து உட்காந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 1ல எனக்கு பெரிய ஃபீல் எந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் டே 2ல பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து என்னோட பழைய பேஷன் வந்து திருப்பி எனக்கு அந்த தாட்ஸ் வந்தது. என்னைக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு திருப்பி உள்ளுணர்வு தோணுதோ அதுதான் நம்ம லிட்டரலி செய்யணும். ஆக்சுவலி நான் சொல்றது குட் திங்ஸ் மட்டும்தான் நான் சொல்றேன். டே 2 தாட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா பேஷன் பற்றி தாட்ஸ் வர ஆரம்பிச்சுனே நான் வந்து லிட்டரலி அதை பற்றி யோசிச்சேன். அதை பற்றி வீடியோஸ் மட்டும் பார்த்தேன். எதுவுமே பண்ணல. டே 3 வரும்போது என்ன பண்ணா பிளான் பண்ண நினைச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பேஷன் நோக்கி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் வந்து பிளான் போட ஒரு சின்ன நோட் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு டே 4 அந்த பிளானை வந்து பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ என்னோட பேஷன் பெரிய ப்ராசஸ் நடக்கும் என்னோட பேஷனில். ஸோ அதுக்காக நான் லிட்டரலி டெய்லி வந்து 1% வந்து அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ லிட்டரலி என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்காக ஒரு ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க போகிறோம்னா இனிஷியல் ஸ்டேஜ் என்ன ப்ராசஸ் பண்ணாங்களோ அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிட்டரலி என்னோட பேஷனுக்கு நான் லேட்டராக வீடியோவில் போடுவேன். இன்னைக்கு நீங்கள் எந்த டேட்டா இருக்கீங்க சொல்லுங்க. லிட்டரலி இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி இந்த நோட் பண்ணுறது. அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து டே 4 வந்து நான் ரொட்டீன் செட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ரொட்டீனுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 விஷயத்து மட்டும் தான் போகணும் இந்த ரொட்டீனில். ஒன்று வந்து நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஏன்னா நான் வேஸ்ட் பண்ண எனர்ஜிலாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் எனர்ஜி இது எல்லாத்தையும் வந்து நான் திருப்பி அதுக்கு நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும். ரெண்டாவது வந்து என்னோட பேஷன் நோக்கி டெய்லி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது என்னன்னு நான் லேட்டர் சொல்கிறேன். மூணாவது வந்து நான் நோ கேப்ல நான் எந்த அளவுக்கு நான் ரீச் ஆக போறேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக போகணும்னு ஆசை. ஸோ அதை நோக்கி நான் வந்து ஜேர்னல் பண்ண போகிறேன். இந்த 3 விஷயம் பற்றி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேல இருக்கீங்க கீழே மென்ஷன் போட்டுட்டு போங்க காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.